நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, உடனே எங்களை சொல்கிறீங்கன்றாங்க. சார் அவனுக்கு எங்கேருந்து சார் ஆயுதம் கிடைக்குது? இப்போ நீங்களும் போய் மருந்து மாத்திரை தான் வாங்க முடியும், துப்பாக்கியை வாங்க முடியாது. அதுவும் மலை மேலே அந்த இடத்துல இருக்கிற நாட்டில் உங்களுக்கு எங்கேருந்து அந்த துப்பாக்கிகள், வெளிநாட்டு கன்ஸு, வெளிநாட்டு ஆர்ம்ஸ் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, சுட்டவன் என்ன, அதாவது இதில் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்ப முதல்ல போய் ஒரு குதிரைக்காரனை நிறுத்தி ஷூட் பண்ணுறப்ப அந்த உள்ளூர்காரர் தடுக்க ஒரு முஸ்லீம் மட்டும் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வந்திருக்கிற டூரிஸ்டில் யாராவது முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு அவர்களை பேண்ட் அவுக்க சொல்லி சுன்னத் பண்ணியிருக்கான்னு பார்த்து கொண்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் இம்ரான்கான் இதே சொல்லியிருப்பார், மோடி வந்த பிறகு இந்தியாவின் நலனை காத்து இந்திய மக்களுக்கு செஞ்சிட்டாங்க. இங்கே ஆர்மி இந்திய எதிர்ப்பு மாத்திரம் வச்சுட்டு நம்ம பாகிஸ்தானியர்களுக்கு நல்லது செய்ய முடியல. இங்கே இந்தியன் ஆர்மி என்பது மிகவும் ட்ரெயின்டு, அங்கே சோத்துக்கே இல்லாமல். இன்னும் சொல்ல போனால் இந்திய ஆர்மி இங்கே மாத்திரம் இல்லை, இப்போ எகிப்து போன்ற சூடான் போன்ற இடத்துல கப்பல்களை பைரட்ஸ் பிடிக்கிறாங்க, அதாவது கப்பல் கொள்ளையர்கள். அதை தடுக்கிறதுக்கு போகிறப்ப உலகத்திலேயே இந்தியா ஒரு நாடு மட்டும்தான் அகில இந்திய லெவலில் காங்கிரஸில் காரன்லாம் என்ன பயப்படுறான்னா, இதில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது போரோ போட்டு இன்னைக்கு பாகிஸ்தானால் போர் செய்யும் நிலைமையில் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கே எதிர்ப்பு கூட காட்டல. எனவே அப்படி ஒன்று பண்ணிட்டா மோடிக்கு அடுத்த வெற்றி அலை பீகார் தேர்தல் மேலே வந்துடும் சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் என்பது இன்றைக்கு இந்திய காங்கிரஸாக இருந்தது இத்தாலி காங்கிரஸாக போய் இத்தாலி முஸ்லீம் காங்கிரஸாக மாறிவிட்டது. ஆனால் இந்த வேளையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செய்வோம் என்பதை சொல்வதற்கு இன்னைக்கு அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய விவகாரம் பகல்காம் அட்டாக், தீவிரவாதிகளுடைய அட்டாக். உலக நாடுகளே இதைத்தான் உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம், பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் 5 முக்கியமான விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது 5 விஷயமான விஷயங்களில் பாகிஸ்தான் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக போகிறது. இந்த மோடி அவர்களால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் போருக்கு தயாராகிறதா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தயாராகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் உருவாகி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியமானது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று பாகிஸ்தானியர் வெளியே போகணும், பார்டரை மூடுறதெல்லாம் விட சிந்து நதியை இது பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது காஷ்மீரில் உருவாகும் அந்த சிந்து நதி தான் பஞ்சாபில் இருக்கிற 5 நதிகளாக வருது. பாகிஸ்தானிய பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழகத்தில் பஞ்சாப்னாலே 5 ஆறுகள்னு அர்த்தம். ஸோ அங்கு அவர்களுக்கு விவசாயம் முக்கியம். ஏற்கனவே பாகிஸ்தானில் கோதுமை ஆட்டான்னு அவங்க சொல்லுவாங்க, ஆட்டாக்காக பிச்சை எடுத்துட்டு அலையிறது, சண்டை போடுறதுன்னு நடந்துட்டுருக்கு. ஸோ இப்பொழுது அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் காஷ்மீரை சேர்ந்தவர், அவருடைய முன்னோர்கள்ங்கிறதுனால அது மிக அதிகமான சலுகைகள் அன்றைக்கி கொடுத்தார். 80% தண்ணி இந்தியாவுக்கு வர வேண்டிய தண்ணியில் பெரும்பகுதி அங்கே கொடுத்துட்டார். ஸோ ஒரு ட்ரீட்டியில் 2 நாடுகள் கையெழுத்து போட்டாச்சுன்னா ரொம்ப பேக் அடிக்க வேண்டாம்னு பல காலமாக சொல்லிட்டு தான் வருது மோடி அரசு. இது மாதிரி ஒரு டைம் மாட்டிக்கிட்டு அவங்களா வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானிய பஞ்சாபிற்கு இது மிகப்பெரிய பிரச்சனையை தரும். அது அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் நான் இந்துக்கள் வேறு நாம் வேறுன்னெலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அவர்கள் தொடர்ச்சியாக இதே ஒரு டயலாகை கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று, இன்றைக்கி பாகிஸ்தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குன்னால் IMF கிட்ட 26 முறை அக்ரிமெண்ட்டு போட்டு ஒரு தடவையும் புதுசாக கண்டிஷன் போடுவாங்க. நீ இதை செய்ய, அதை செய்ய, இதை மாற்று, வட்டியை ஏற்று, வரியை ஏற்று, கரண்ட் பில் ஏற்று, பெட்ரோல் ஏற்றுன்னு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 6000 அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி பிச்சை எடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனாலும் இந்திய எதிர்ப்பை அவங்க விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, உடனே எங்களை சொல்கிறீங்கன்றாங்க. சார் அவனுக்கு எங்கேருந்து சார் ஆயுதம் கிடைக்குது? இப்போ நீங்களும் போய் மருந்து மாத்திரை தான் வாங்க முடியும், துப்பாக்கியை வாங்க முடியாது. அதுவும் மலை மேலே அந்த இடத்துல இருக்கிற நாட்டில் உங்களுக்கு எங்கேருந்து அந்த துப்பாக்கிகள், வெளிநாட்டு கன்ஸு, வெளிநாட்டு ஆர்ம்ஸ் கிடைக்குது. அது மாத்திரம் இல்லை, சுட்டவன் என்ன, அதாவது இதில் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம். அங்கே காஷ்மீருடைய வளர்ச்சி கடந்த 2019 இந்த ஆட்சி வந்த பிறகாக, போன ஆட்சி வந்த பிறகு 370 நீக்கப்பட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டெரரிசம் அடக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஆர்மிக்கு ஏற்றாப்புல கல் எடுத்துருச்சு, 500
ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூல் காலேஜஸை மூடிட்டு இளைஞர்கள் கல்லு வீசி சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாங்க. இப்போ எல்லா பள்ளிகளும் கல்லூரிகள்லையும் ஆள் நிறைஞ்சு எல்லாரும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டூரிஸ்ட்டுகள் 1 கோடி டூரிஸ்ட்டுக்கு மேலே வரான்னு சொன்னால் எத்தனை டூரிஸ்ட் கைடுக்கு வேலை கிடைக்கும், எத்தனை ஹோட்டல்கள் புக் ஆகும், அந்த படகு ஹவுஸ்கள் புக் ஆகும். இந்த நேற்று நடந்த அந்த இடத்துக்கு பேர் லிட்டில் சுவிட்சர்லாந்துன்னு பேர். அங்கே வந்து அந்த பகல்கான்லேருந்து அந்த இதுக்கு ஏரிக்கு போகிறதுக்கு நடுவில் மலைங்கிறதுனால குதிரை மேலே போகணும், இல்லாட்டி இளைஞர்களாக இருந்தால் நடந்து போகலாம். ஸோ அந்த குதிரை மேலே போகிறதுல உங்களுக்கு அந்த இடத்துல பெரிய அளவில் மரங்கள் இருக்காது. ஸோ அந்த இடத்துல எவ்வளவு திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில உள்ளூர் நபர்கள் உதவியும் கிடைச்சிருக்கலாம். இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதையும் சொல்லுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப முதல்ல போய் ஒரு குதிரைக்காரனை நிறுத்தி ஷூட் பண்ணுறப்ப அந்த உள்ளூர்காரர் தடுக்க ஒரு முஸ்லீம் மட்டும் கொல்லப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வந்திருக்கிற டூரிஸ்டில் யாராவது முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு அவர்களை பேண்ட் அவுக்க சொல்லி சுன்னத் பண்ணியிருக்கான்னு பார்த்து கொண்டு இருக்காங்க. யாரோ அவர்களில் ஒருவன் சொன்னால் இதுக்கு இப்படி பண்ண வேண்டாம், அசிங்கமாக இருக்குது, இன்னும் டைம் ஆகிடும், அதுக்குள்ளே சவுண்டு கேட்டு வெளிலேருந்து ஆர்மி வந்துடும், அதனால கலிமா சொல்லுங்கள், அதாவது லா இல்லாஹுன்னு சொல்லிட்டா கலிமா சொல்லிட்டிங்கன்னா தப்ப விடுறது, இல்லைன்னா மாட்டேன்னா இதில் 90% முடியல. ஒரே ஒரு வெஸ்ட் பெங்கால் ப்ரொஃபஸர் ஒருவர் கலிமா தெரிந்து சொன்னதுனால தப்பிச்சிருக்கார் இந்துவார். ஸோ அதுவும் என்ன பெண்களை கொல்ல மாட்டேன்றாங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஒருவருடைய கணவரை கொன்னோடனே என்னையும் கொன்னுடு, எனக்கு நான் திரும்பி போகலைன்னா இல்லை நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு இருக்காங்க. இதில் 2 விஷயம். காஷ்மீர் நல்லா ஆக ஆக உங்களுக்கு காஷ்மீரின் இன்னொரு பகுதியை அவங்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க, ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு. அவங்கெல்லாம் நாங்கள் இந்தியாவோட வரேன்னு சொல்கிறாங்க. பலுச்சிஸ்தானும் இந்தியாவோட நாங்கள் சேரணும், தனியாக பிரியணுங்கிற மாதிரி வச்சாலும் கூட அவர்களும் நாங்கள் இந்தியாவோடு சேர தயாருங்கிறாங்க. மொத்த பாகிஸ்தான்லேயே மிகப்பெரிய பகுதி பலுச்சிஸ்தான் தான். ஆனால் ஆட்கள் குறைவு, அங்கே இருக்கிற சமூக பிரதேசங்களில் மக்கள் குடியேற்ற முடியாது. அங்கே ஒரு ட்ரெயினை பிடிச்சிக்கிட்டு ஹைஜாக் பண்ணது நடக்கும். ஸோ பாகிஸ்தானில் இம்ரான்கான் இதே சொல்லியிருப்பார், மோடி வந்த பிறகு இந்தியாவின் நலனை காத்து இந்திய மக்களுக்கு செஞ்சிட்டாங்க. இங்கே ஆர்மி வந்து இந்திய எதிர்ப்பு மாத்திரம் வச்சுட்டு நம்ம பாகிஸ்தானியர்களுக்கு நல்லது செய்ய முடியல. சார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம், இன்றைக்கி 2025 இருக்கிறோம். ஸோ 78 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 78 வருடங்களில் ஒரு முறை கூட பாகிஸ்தானில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கூட 5 வருஷம் முழுசாக இருந்ததில்லை. ஸோ அங்கே ஆர்மி தான் அங்கே நடத்துது. ஆர்மிக்கு ஒரே வழி, நான் காஷ்மீரை ஜெயிக்கணும், இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே இது. ஸோ இப்போ இவர் மோடி எடுத்திருக்கிற ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பு அந்த ஆற்று நீரை தடுப்பேன், 2வது வாகா பார்டர் மூடப்படும், இந்த பாகிஸ்தான்லேருந்து டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்கலாம் இந்த அடுத்த 4 நாளைக்குள்ளே திரும்பி போகணும். அவங்களுடைய இங்கே இருக்கிற டெல்லி தூதரகத்தில் இருக்கிற நபர்கள் மிக முக்கியமானவர்கள் தவிர மீது எல்லாரும் திரும்பி போகணும். இந்தியாவும் அதே போல் செய்யும் இருக்காங்க. தேவைப்பட்டால் ஆர்மி போகலாம். ஆனால் அது இன்னொன்று, இது நடக்கிற இன்னொரு பகுதியில் எதிர்க்கட்சிகள் பேசுவது ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் இராணுவம், அதை விட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிங் என்பது மிக மிக சரியாக போயிடுச்சு. வெறும் ஒரு 40 வருட பழமையான சுக்கோய் 30 வச்சுக்கிட்டு அவங்களுடைய F1 இதை நம்ம அடித்தோம். நம்ம தமிழர் தான் அந்த விமானி தான் பண்ணார். ஸோ அதனால் இங்கே இந்தியன் ஆர்மி என்பது மிகவும் ட்ரெயின்டு, அங்கே சோத்துக்கே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் இந்திய ஆர்மி இங்கே மாத்திரம் இல்லை, இப்போ எகிப்து போன்ற சூடான் போன்ற இடத்துல கப்பல்களை பைரட்ஸ் பிடிக்கிறாங்க, அதாவது கப்பல் கொள்ளையர்கள். அதை தடுக்கிறதுக்கு போகிறப்ப உலகத்திலேயே இந்தியா ஒரு நாடு மட்டும்தான் அங்கே சர்வ் பண்ணுறதுக்காக கிடைக்கும் அடிஷ்னல் சம்பளத்தில் அவங்களே எடுத்துகிட்டு போகலாம். பாகிஸ்தான் தான் அனுப்பிச்சா அந்த சம்பளத்தை அவங்க பிடிங்கிறாங்க. ஸோ இராணுவத்திற்கு முழு மதிப்பு கொடுப்பது. இதில் இன்னும் கொஞ்சம் இப்போ வேகமாக செயல்பட்டிருக்கலாம், சில உளவு தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உளவு தகவல்ங்கிறது தினந்தோறும் இப்போ 1000 ஃபோன்கள் வருது, பாம் வச்சுருக்கேன்னு, அதில் முக்கியமானது தான் எடுக்க முடியும். அதனால் இது இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டிருக்கலாம்னா எல்லாமே அப்படித்தான். ஆனால் கடந்த 15 வருஷத்தில் எதுவுமே நடக்காமல் இருந்தது, மீண்டும் இதை ஆரம்பிச்சிருக்குங்கிறது. இது காஷ்மீர் மக்களுக்கு நீங்கள் இந்துக்களோடு சேரக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு வார்னிங். இன்னொன்று, இந்துக்கள் நம் எதிரிகள் அப்படின்னு முஸ்லீம்கள் மதத்தில் திணிக்கிறதுக்காக பாகிஸ்தான் செய்கிறது. எனவே இதுலேயும் பெண்களை கொல்லலைங்கிறது எதுக்கு? ஏன்னா பாகிஸ்தானில் 89 விரட்டினப்போ பண்டிட்டுகளை விரட்டினப்போ உங்கள் வீட்டு பெண்ணுங்களை விட்டுட்டு ஓடு
அப்படின்னு துரத்துனாங்க. அப்பயாவது அவர்கள் ஆக்கிரமிப்புங்களா. ஆனால் இது உலகமே பார்க்குது. அதில் கொல்லப்பட்டவர்களில் 2 பேர் வெளிநாட்டுக்காரர்கள், ஒரு நேபாளியரும் ஒரு துபாயினை சேர்ந்தவரும் சொல்கிறாங்க. ஸோ 28 பேர் நேற்று வரை கொல்லப்பட்டார்கள். இன்னும் 10-15 பேர் மிக சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. இன்னும் பலர் நேற்று 3 கேரளாவை சேர்ந்த ஜட்ஜுகள் அங்கே போயிருக்காங்க, குதிரை கிடைக்காதனால தப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி பல பேருக்கு ஆயிருக்கு. எனவே இது டூரிசத்தை நம்பி இருக்கிற காஷ்மீர் உங்களுக்கு நேற்றைக்கு மாத்திரம் 11,000 பேர் திருப்பி வந்திருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஃப்ளைட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி, அது மாத்திரம் இல்லை, இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கக்கூடாது, கேன்சலேஷன் சார்ஜ் வாங்காதீங்க, நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோன்னு சொல்லி இந்திய அரசு சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இந்திய அரசு மிக பொறுப்பாக போகுது. ஆனால் எதிர்க்கட்சிகள் செய்வது வருத்தம் தருகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவருடைய மருமகன் ராபர்ட் வாத்ரா ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இந்த தாக்குதல். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பலகீனம் அடைஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறத தான் இந்த தாக்குதல் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த தாக்குதலை ராபர்ட் வத்ரா அவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டவர்கள் பக்கம் இருப்பது போல, பயங்கரவாதிகள் பக்கம் இருப்பது போல அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. தாக்குதலுக்கு கண்டிக்கல, கண்டனம் தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இதை எப்படி பார்ப்பது? இல்லை, கண்டனம் மேலே கூட சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி செய்தி முதல்ல நேற்றைக்கு செய்தவர்கள் எல்லாம் காஷ்மீருக்கு வெளியிலிருந்து வந்த பயங்கரவாதிகள். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை இந்த நேரத்தில் கமெண்ட் அடிக்கிறார்னா அவங்கள்ட்ட மனுஷத்தன்மையே இல்லைன்னு சொல்லணும். அடுத்ததாக இந்தியாவில் கடந்த 25 வருடங்களில், நான் சொல்கிறது மோடி ஆட்சி கூட இல்லை, 2006 2024 வரை கிட்டத்தட்ட 45 கோடி பேர் ஏழ்மையிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கும் 81 கோடி இந்தியர்களுக்கு இலவசமாக ஒரு தலைக்கும் 5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, பாமாயில் மத்திய அரசு இலவசமாக கொடுத்துட்ருக்கு. ஸோ இதில் இந்தியா இவர் மிக அருமையாக முன்னேறிட்டு இருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியும். பல்வேறு இடங்களிலும் முஸ்லிம்கள் எல்லா தொழிலையும் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் சுயதொழில் செய்வதனால் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கீழ்நிலையில் இருந்தாலும் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸில் அது ஜாஸ்தியாக இருக்கிறது. பல வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, இன்றைக்குமே இருக்காங்க. அந்த அயோத்தி தீர்ப்பில் கூட ஒரு நீதிபதி முஸ்லீம் தான். அதனால இது இப்படி இது அதாவது இதில் என்ன பிரச்சனைன்னா, இதில் நீங்கள் இவர் ராபர்ட் வாத்ரா அரசியலையே இல்லைன்னு சொல்லி தன்னை ஒரு மன்னர் வீட்டு இதுன்னு சொல்லி காட்டுகிறார்னு பார்த்தால், திரு கார்கேயும் கமெண்ட் அடிச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவன் சொல்லியிருக்கார். திருமாவளவன் சார், கிட்டத்தட்ட 68 பேர் இதில் செத்து போன அந்த கள்ளக்குறிச்சியில், அதில் 68 பேரில் 60 பேருக்கு மேல் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கு முதலமைச்சரோ உள்துறை அமைச்சரோ ராஜினாமா, அட்லீஸ்ட் டாஸ்மாக் துறை அமைச்சராவது ராஜினாமா செய்யணும்னு கோரிக்கை வைக்கல சார். கடைசியாக இந்த மரணம் என்று சொன்னால் இது கள்ளச்சாராயம் செத்துதுன்னா 2000, அதாவது இவங்க இப்போ திமுக ஆட்சியில், பிஜேபி அதிமுக ஆட்சின்னா கள்ளச்சாராயம் மரணம் வராது, இந்த பிரச்சனை வராது. ஆனால் இவங்க வந்தால் வருதுன்னா காரணம் திமுகவானே சந்தேகமாக இருக்கு. இதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லாமல் சொல்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இடதுசாரி சுந்தரவல்லி இதை இராணுவ உடையில் இருப்பவர்கள் செய்துள்ளார், ஏன் இந்தியன் இராணுவம் செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ட்வீட் போடுறாங்க. இவங்கெல்லாம் மனுஷனே இல்லைங்க. இதுதான் பிரச்சனை. ஏனால் முஸ்லிம்களை ஒன்று சேர்ந்து மொத்தமாக ஓட்டு வாங்கணும், அவர்கள் பிஜேபிக்கு போற்றக்கூடாது என்பதற்காக செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் அகில இந்திய லெவலில் காங்கிரஸ்ல காரன்லாம் என்ன பயப்படுறான்னா, இதில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது போரோ போட்டு இன்னைக்கு பாகிஸ்தானால் போர் செய்யும் நிலைமையில் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கே எதிர்ப்பு கூட காட்டல. எனவே அப்படி ஒன்று பண்ணிட்டா மோடிக்கு அடுத்த வெற்றி அலை பீகார் தேர்தல் மேலே வந்துடும் சொல்லிட்டு ஏதாவது நெகட்டிவ் பேசுகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி பயங்கரவாத சிந்தனை கொண்ட எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள், அது திருப்பரங்குன்றத்தில் கலவரத்துக்கு தமிழக அரசே தூண்டுகிறது. தமிழக வக்ஃப் போர்டு சேர்மன் போய் அங்கே போய் என்வி சாப்பிட்றார். இன்னைக்கு காஷ்மீரை பேசுகிற இந்த காஷ்மீரியத்துன்னு சொல்லிட்டு 35 வருடங்களுக்கு பிறகு ஒரு தீவிரவாதத்தை எதிர்த்து நேற்றைக்கு காஷ்மீரில் அத்தனை பந்து நடந்திருக்கு. அத்தனை பத்திரிகைகளும் முதல் பக்கம் கருப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ காஷ்மீரியத்து என்பது மீண்டும் எழத் தொடங்கி இருக்கு. ஆனால் தமிழகத்தில் பயங்கரவாத ஆதரவுகள் இன்றைக்கும் குரல் வருகிறதுங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜம்முவில் வைஷ்ணவி தேவி கோவில்னு இருக்குது.
நமக்கு எப்படி திருப்பதியோ தென்பக்கம் ஒரு திருப்பதினா அங்கே வைஷ்ணவி தேவி இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 14 கிலோமீட்டரில் ஒரு 13 கிலோமீட்டர் கத்ராலேருந்து போகிறதுக்கு. அந்த 13 கிலோமீட்டரிலும் உங்களுக்கு மது, மாமிசம், குட்கா தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் விற்கணும் அப்படின்னு வெட்டலான்னு திருப்பரங்குன்றத்தில் கேட்குறாங்கன்னால் அது முஸ்லீம்கள் பிரதானமாக இருக்கிற பகுதி. அதனால பிரச்சனை என்னன்னா, 99% முஸ்லிம்கள் நமது சகோதரர்கள் இந்தியர்கள். ஆனால் பயங்கரவாதத்தை தூண்டும் ஜமாத்துகள் முஸ்லிம் ஓட்டுகளை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி திமுகவும் இடதுசாரிகளும் செய்வது மிக பிரச்சனை. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ராபர்ட் வாத்ரா பேச்சும் திருமாவளவன் பேச்சுக்கள் எல்லாம் இதை நோக்கித்தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த விஷயம் ராபர்ட் வாத்ராவுடைய கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிஷிகாந்த் துபே எம்பி அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவே ஒரு சோகத்தில் மூழ்கி கிடக்கும் போது நீங்கள் இப்படி முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி செயல்படுவதை ஏற்றுக்கவே முடியாது. வெளிநாட்டு எதிரிகளும் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் அதே போல உள்நாட்டில் இஸ்லாமியர்களை தூண்டி விடக்கூடிய துரோகிகளும் ஒடுக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? இல்லை, இது மிகச்சரியான வாதம். நான் தான் சொல்கிறேன், ராபர்ட் வாத்ரா விட்டுருங்க, அவர் நேரடி பாலிடிக்ஸில் இல்லைன்னு ஒதுங்கக்கூடும். திரு ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு 6 மாதம் முன்னாடி போகிறப்ப, சார் பங்களாதேஷில் உள்ள மைனாரிட்டி ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கிறது, நீங்கள் இதை பற்றி அமெரிக்க சமூகத்திடம் நீங்கள் அங்கே எப்படியும் அவர் போய் தூதர் அங்கே இருக்கிற சந்திக்கும் பொழுது கேள்வி கேட்பீர்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட இந்தியா டுடேயினுடைய நிருபருடைய ஃபோனை பிடுங்கி வைத்து அதை அந்த பேட்டியே அழித்து அவரை மிரட்டி அனுப்பிச்சாங்க. ஸோ இங்கே இவங்க போய் இந்தியா எதிர்ப்பு தகவலை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி நேற்றுக்கு போய் மகாராஷ்டிரா தேர்தல் நேர்மையாக நடக்கலைன்னு சொல்லிட்டு கீழ்த்தரமான பேச்சுக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அத்தனைக்கும் ஆதாரத்தோட தேர்தல் கமிஷன் பதில் கொடுத்தாச்சு. அப்படி இருந்தால் வழக்கு போடுங்க. இந்தியாவை எதிர்த்து இந்திரா காந்தி அவர்கள் தோற்ற பிறகு 77-80 காலகட்டத்தில் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போனப்ப ஏதோ ஒரு கமெண்ட், நீ உங்களை கைது பண்ணாங்களே அவங்க பழி வாங்கினாங்களா என்னமோன்னு கேள்வி கேட்டப்ப, நான் இங்கு ஒரு இந்தியராக வந்துள்ளேன், என்னுடைய நாட்டுக்கு எதிராக அங்கு சட்டப்படி அவர்கள் ஏதோ செய்தார்கள், என்னுடைய நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் இந்திய மண்ணிற்கு வெளியே நான் பேச மாட்டேன்னு இந்திரா காந்தி சொன்னாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர் இந்தியர்னு சொல்கிறதா? ஏன்னா அவர் இத்தாலிய தாய்க்கு பிறந்தவர். ராபர்ட் வாத்ரா பேரே தெரியுது. இதனால் இப்போ ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் அவரை 3 நாளைக்கு இடி கூப்பிட்டு விசாரித்து பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பக்கம் இப்போ டிஎல்எஃப் போன்ற கம்பெனிகள்லேருந்து நில ஊழலில் சிக்கியிருக்கார், இன்னொரு பக்கம் அவருடைய கம்பெனியில் எக்ஸ்போர்ட்டெல்லாம் 100 ரூபாய் பொருளை அவர் 100 ரூபாய்க்கு வாங்குவார், அதே பொருளை பேக் பண்ணி 700 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணதாக காட்டியிருக்கார். இது போல் விஷயங்களை எல்லாம் இடி 3 நாளைக்கு தொடர்ச்சியாக கேள்வி கேட்டிருக்கு. இத்தனை நாள் அதை எல்லாம் உடனே நமது வாசகர்கள் கமெண்ட்டில் போடுறாங்க, பிஜேபி இப்போ தான் எடுக்குது. இத்தனை நாள் அது ஸ்டேயில் இருந்தது, ஸ்டே வெக்கேட் ஆனது பிறகு. ஏன்னா இப்போ செய்கிறத 2024 தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகிருக்குமே. ஆனால் அது வரைக்கும் ஸ்டே இருந்தது. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நேஷனல் ஹெரால்டு கேஸ்லையும் இது பண்ணியிருக்காங்க. சார் அவங்களுக்கு ஓட்டு என்பதே காங்கிரஸை பொறுத்தவரை எனக்கு முஸ்லீம் ஓட்டுகள் இந்திய அளவில் 15%, முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் ரெண்டையும் சேர்த்தா இந்திய அளவில் 15%, அதை மொத்தமான ஆனால் எடுக்கணும். இதை ஓட்டு ஜிஹாத் என்ற வார்த்தையையே சல்மான் குர்ஷித்துடைய மருமகள் பயன்படுத்தினார். நீங்கள்லாம் ஓட்டு ஜிஹாத் பண்ணி மொத்தமாக எங்களுக்கு போடணும் அப்படின்னு நம்ம பிஜேபி நிஷாந்த் சுபே சொன்னால் தப்புன்னு சொல்லலாம், அவங்களே பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டி என்றால் முஸ்லீம், யாரும் முஸ்லீம்னு சொல்லாதீங்க, மைனாரிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சல்மான் குர்ஷித் பேசியிருக்கார். இந்தியர்களின் சொத்துக்களை எல்லாம் நாங்கள் கணக்கிட்டு அவற்றை மைனாரிட்டிகளுக்கு பிரித்து தருவோம்னு மன்மோகன் சிங் பேசியிருக்கார். 2024 தேர்தலுடைய அந்த இதுலேயும் அது இருக்குது. அதை உடனே திருப்பி நாங்கள் சொல்லலை, இவர் தான் அமெரிக்காவில் இருக்கிற சாம் பிட்ரோடா தான் சொன்னார் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ காங்கிரஸ் என்பது இன்றைக்கு இந்திய காங்கிரஸாக இருந்தது இத்தாலி காங்கிரஸாக போய் இத்தாலி முஸ்லீம் காங்கிரஸாக மாறிவிட்டது. ஆனால் இந்த வேளையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செய்வோம் என்பதை சொல்வதற்கு இன்றைக்கி அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அனைவரும் ஒன்றாக இருக்கணும், இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் போன ஆட்சியெலாம் மன்மோகன் சிங் ஆட்சியெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு, இந்த மாதிரி சின்ன இந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் நடந்தால் கூட உடனே ஏதாவது குரல் காங்கிரஸ்லேருந்து எழுந்தா எங்களிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது, நாங்கள் நினைத்தால் உங்கள் மீது வீச முடியும் அப்படின்லாம் அங்கேருந்து குரல் வரும். ஆனால் இவங்க வந்தப்புறம் வாங்கியிருக்கிற ரஃபேல் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய ரேடாரில் பார்க்க கூட முடியாது, அதுக்குள்ளே அடிச்சுட்டு வந்துட முடியும்.
நீங்கள் ஒரு குண்டை போட்டு ஒரு சின்ன ஊரை நீங்கள் தாக்குனீங்கன்னா பாகிஸ்தானே இல்லாமல் ஆக்க முடியுங்கிற அளவுக்கு இந்தியா கிட்ட இன்றைக்கி இராணுவ பலம் வந்திருக்கு. எப்போ ரஃபேலில் அடுத்தது கூட வாங்க போகிறாங்க. எனவே இராணுவத்தால் இந்தியாவை வளர்த்துட்டாங்க. ஏன்னா இந்தியா காங்கிரஸ் பீரியடில் 10,000 கோடிக்கு பொருள் வாங்கினாங்கன்னா 5,000 கோடி அவங்க பாக்கெட்டுக்கு வரணும்னு பார்த்துக்கிட்டு 3ஆம் தர பொருட்களை வாங்கினாங்க. இப்போ எல்லாமே முதல் தர பொருட்கள் வாங்கி இன்னைக்கு சீனா கூட இந்தியாவோட போர் பைய பயப்படுது. ஏன்னா இராணுவ பலம் வளர்ந்தாச்சு. எனவே இதில் ஒரு கொடுக்கப்படும் பதில் என்பது இதற்கு மேல் இன்னொரு முறை பாகிஸ்தான் எழுந்திருக்கக்கூடாது என்பதாக கொடுக்கணும். அதுதான் நடக்கும்னு நிச்சயமாக நம்பலாம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.